இலக்கை நோக்கி தொடருகிறேன், முகத்தை பார்த்து ஓடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எந்த ஒரு மனிதனும் ஒரு நாளும் அவர்கள் பின்னோக்கி திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் திரும்பி பார்த்தால் அவர்களோடு கூட சேர்ந்து ஓடுகிறவர்களுக்கு அவர்கள் பின்தங்கி விடுவார்கள். பின்பாக வந்தவன் முந்திக் கொண்டு அவன் முன்பாக சென்று விடுவான். பின்னர் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இலக்கை சரியான நேரத்திற்கு அடைய முடியாமற் போய்விடும். பந்தயத்தில் அவன் தோற்றம் விடுவான். தான் பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கே வைக்கப்பட்டதான அந்த பரிசையும் அவன் இழந்து விடுவான். சாதாரணமாக ஒரு வாகனத்தை ஓட்டுகிறவர்களை நாம் கவனித்து பார்த்தோமானால், அவர்கள் அருகில் அமர்ந்திருக்கிறதான அவர்களோடு கூட பேசினாலும் அவருடைய பார்வையானது முற்றிலும் நேராக தான் காணப்படும். அந்த நேரான பார்வையிலிருந்து அவர்கள் திரும்பிவிட்டால் வாகனமானது விபத்துக்குள்ளாவதை ஒரு நாளும் தடுக்கவே முடியாது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இங்கு அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு இலக்கு காணப்பட்டது. அவர் தான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர் என்பதை ஒருபோதும் அறிக்கை செய்ய அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தவறினதில்லை. அந்த இலக்குக்காக அப்போஸ்தலர் பவுல் எதையும் இழந்துவிட தயாராகவே அவர் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஒரே இலக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும். தனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதையே தானும் செய்து முடிக்க வேண்டும் என்கிற வாஞ்சியும் விருப்பமுடையவராய் காணப்பட்டார். அந்த இலக்கை நோக்கியே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் தவறாமல் அவர் தளராமல் ஓடிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய தலை வெட்டப்படும் வரைக்கும் அவர் அந்த இலக்கை விட்டு ஒரு நாள் வழி விலகி போனதே இல்லை. இதுவே தான் இன்று நம்முடைய லக்காகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இந்த லக்கிலிருந்து நம்மை தடுமாற வைக்கின்ற ஒன்று காணப்படுகிறது. அதுதான் நம்முடைய முந்தின வாழ்வு. ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சாட்சியாக நின்ற அப்போஸ்தலனாகிய பவுல், அவர்தான் முன் செய்த எந்த காரியத்தையும் தன்னை குற்றப்படுத்த இடமளிக்காமல் சகலவற்றையும் பின்னே விட்டுவிட்டு முன்பாக நோக்கி அவர் ஓடினார். ஏனென்றால் அவருடைய இலக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவரை அடைவதற்கு அவர் தன்னுடைய ஜீவனையும் இழப்பதற்கு அவர் தயாராக காணப்பட்டார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் பூமிக்கு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இலக்கை விட்டு அவர் வழி விலகி போகவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை செய்வதை தம்முடைய போஜனம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பாவமாக்கப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினார். பிதாவானவர் தன்னுடைய முகத்தை விட்டு பிரிக்கப்பட்ட போதும் அவர் தம்முடைய இலக்கை விட்டு ஒரு நாளும் வழி விலகவில்லை. இன்று இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரையே சென்றடைய வேண்டும் என்பதை தவிர நம்முடைய வாழ்க்கையில வேற என்ன இலக்கு இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பித்து காண்பிக்காவிட்டால் அவரை எப்படி முகமுகமாய் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்க முடியும்? அவரோடு கூட நித்தியமாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். இந்த இடம் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய முந்தின வாழ்க்கையினுடைய அந்த குற்ற உணர்வும் இந்த உலகம் காட்டு இச்சைகளும் நம்முடைய இலக்கை விட்டு நாம் வழி விலக காரணமாகிவிட நம்முடைய வாழ்க்கையில் இடமளிப்போமானால் நம்மை போல பரிதாபத்துக்குரியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி மாத்திரம் ஓட வேண்டும். இதற்காக தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல,
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்படிப்பட்ட ஆசை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. அவரை நோக்கி மாத்திரம் நான் ஓடுவேன். அவரை நோக்கி மாத்திரம் என்னுடைய இந்த விசுவாச ஓட்டத்தை நான் ஓடுவேன் என்கிற லட்சியத்தோடும் ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுவோம். அதற்கேற்ற கிருபையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உண்மை மாத்திரம் நோக்கி ஓடுகிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்கள் சந்திக்கிறதான, அவர்கள் எதிர்கொள்கிறதான தடைகளை முற்றிலுமாக உடைத்தெறிந்து அவைகளெல்லாம் தாண்டி ஆண்டவரே அந்த இலக்கை அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை பொழுதிலே தம்முடைய கிருபையை யாவரும் மேலும் ஊற்றுவீராக. நம்முடைய கிருபையினால் ஆண்டவரை சகலவற்றையும் வெற்றி கொள்ள மேற்கொள்ள அந்த இலக்கை அடைவதற்கு இப்படிப்பட்ட கிருபைகளை இந்த காலை பொழுதிலே யாவருக்கு கொடுத்து வழிநடத்தும். அதுவே எங்களுடைய வாஞ்சியும் நோக்கமும் சித்தவுமா இருப்பதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.